மருமகளை மதிக்க பழகினால்தான் குடும்பத்துல நல்லது நடக்கும். அன்பான சகோதரிகளே, அன்பான அம்மாக்களே, அன்பான அப்பாக்களே, இந்த வீடியோவை மருமகளா பார்த்து கண்ணீர் விடுறவங்களும், மருமகளை புரிஞ்சுக்க முடியாம தவிக்கிற மாமியார்களும், நடுவுல சிக்கி மூச்சு முட்டுற கணவர்களும், நம்ம குடும்பம் ஏன் இப்படின்னு யோசிக்கிற எல்லாருமே பார்க்கணும். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் யாரையும் குற்றம் சொல்ல, யாரையும் அவமானப்படுத்த, யாரையும் தாக்க இல்ல. ஒரு குடும்பம் நிம்மதியா வாழ, ஒரு வீடு சொர்க்கமா மாற, ஒரு பெண் அலாம இருக்க, அதுக்கான உண்மையைத்தான் பேச போறேன். மருமகளை மதிக்க பழகினால்தான் குடும்பத்துல நல்லது நடக்கும். மருமகள் யாரு? அவ நம்ம வீட்ல பிறந்தவள் இல்ல, நம்ம ரத்தம் இல்ல, நம்ம வழக்கத்துல வளர்ந்தவள் இல்ல. ஆனா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவள். அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு வந்தவள். தம்பி, அக்கா, தங்கை எல்லாரையும் விட்டுட்டு வந்தவள். தன் பேரையே மாற்றிக்கிட்டு வந்தவள். ஒரே ஒரு மனிதனை நம்பி, இந்த வீடுதான் இனிமே என் உலகம்னு கண்ணு மூடி வந்தவள் தான் மருமகள். மருமகளை மதிக்கலனா என்ன ஆகும் தெரியுமா? பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் காயமா இருக்கும், சிரிப்பே பயமா இருக்கும், அமைதி கூட குற்றமா இருக்கும். அவள் சிரிச்சா அதிகமா சிரிக்கிறா, அவ சும்மா இருந்தா அகந்த, அவள் பேசுனா பெருமை, அவள் அழுதா நடிப்பு. இப்படி ஒவ்வொரு நாளும் அவளோட மனச கொஞ்சம் கொஞ்சமா கொல்றோம். மாமியார் மருமகள் பிரச்சனை. உண்மை என்னன்னா, மருமகள் கெட்டவள் இல்ல, மாமியார் கொடியவள் இல்ல. புரிதல் இல்லாத இடத்துல தான் பிரச்சனை. ஒரு மாமியார் நான் பட்ட கஷ்டம் அவளும் படணும்னு நினைக்கும்போது அந்த வீடு நரகமா மாறும். ஆனா நான் பட்ட கஷ்டம் அவள் படக்கூடாதுன்னு நினைக்கும்போது அந்த வீடு சொர்க்கமா மாறும். மருமகளை வேலைக்காரியா பார்க்காதீங்க. அவ வேலைக்காரி இல்ல, அவள் அடிமை இல்ல, அவள் சம்பளம் வாங்கி வேலை செய்ய வரல, அவள் குடும்பம் நடத்த வர்றவ. அவள் வேலை செய்யறது பயத்தால இல்ல, கட்டாயத்தால இல்ல, பழக்கத்தால இல்ல, அன்புக்காக. கணவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஆண்களே, கணவர்களே, நீங்க அமைதியா இருந்தா அது நல்ல கணவன் இல்ல. அம்மாவையும் மதிக்கணும், மனைவியையும் மதிக்கணும். ஒருத்தரையும் இன்னொருத்தருக்கு எதிரியா மாற்றக்கூடாது. மருமகளை மதிக்க கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? மருமகளை மதிச்சா வீட்டுல சண்டை குறையும், கணவன் நிம்மதியா இருப்பான், குழந்தைகள் சந்தோஷமா வளரும், வீட்டுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும், பணம், ஆரோக்கியம், அமைதி எல்லாம் வரும். ஏன்னா ஒரு பெண் அழாத வீட்டுலனா லக்ஷ்மி தங்குவா. மருமகளோட மனசு எப்படி இருக்கும்? அவள் வெளியில சிரிப்பா, ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அழுவா. என்ன குறைச்சேன்? என்ன தவறு பண்ணேன்? நான் ஏன் இங்க வந்தேன்? இந்த கேள்விகள் அவளோட தூக்கத்தையும் அவளோட உயிரையும் மெதுவா மெதுவா சாப்பிடும். மாமியார்களுக்கு ஒரு உண்மையான வேண்டுகோள். அம்மாக்களே, உங்க மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்க பேர குழந்தை சிரிக்கணும்னா, மருமகளை மகளா பாருங்க. அவள் சரியானவள் இல்லையா? கத்துக் கொடுங்க, திட்டாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து ஒரு மாமியார் மனசு மாறினா, ஒரு கணவன் நியாயமா நின்னா, ஒரு மருமகள் நிம்மதியா தூங்குனா, அதுதான் இந்த வீடியோவோட வெற்றி. நினைவில் வைங்க, மருமகளை மதிச்சா குடும்பம் வளரும், மருமகளை அவமானப்படுத்தினா வீடு வெறிச்சோடும். மதிப்பு கொடுங்க, அன்பு கிடைக்கும், அமைதி வரும். மருமகளை மதிக்க கத்துக்கிட்ட வீடு ஒரு நாளும் காலியா போகாது, ஒரு நாளும் அழுகையா இருக்காது. இந்த உண்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உண்மை பேசுற வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கே இல்ல, இன்னொரு குடும்பம் காப்பாத்த ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்தா நல்லது நமக்கே திரும்ப வரும். தன்யவாதம்.